மரியாதைக்குரிய ரஜினி அவர்கள் சொல்ல வேண்டிய விஷயம். இவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பு வருதுனாக்க நான் சொன்னா தான் அது ரைட்டு. நீங்கள் சொல்லிட்டு இருந்தால் எப்படி ரைட்டு? ஊழியர்கள் பணிச்சுமை அதிகமாக இருக்குது. அது தமிழக அரசு கவனம் கொள்ள மே 31க்குள்ள இதை ஏன் ஒரு மாதத்துக்கு மேலே திட்டத்தை அமல்படுத்தலைன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதாவது இது அந்த கம்பெனிஸில் அதுக்கு லேபிள் ஒட்டுறதுக்கு நாங்கள் கேட்டிருக்கோம். அவங்க ஒரு டைம் கேட்டாங்க. அதெல்லாம் கோர்ட்டுக்கு நம்ம அட்வொகேட் மூலிமா சப்மிட் பண்ணியிருக்கு. அவங்க ஒரு டைம் கேட்டாங்க. அடுத்தது ஒரு ப்ரைவேட் ஏஜென்சிக்கிட்ட அதை கொடுக்கணும். இது ரொட்டீனாக நடக்கிற பணியாக இருந்தால் அது ப்ரைவேட் ஏஜென்சிகிட்ட கொடுக்கறது ஈஸி. இப்போ இந்த ரோடு போடணும், அது ஒரு ரொட்டீன் வேலை. அது புதுசாக ஒரு ரோடு போடுறதா இருந்தாலும் அது ஈஸியாக கொடுக்கலாம். இது ஒரு புதுவிதமான ஒரு வேலை. அதனால் கொடுக்கும் பொழுது நமக்கும் நஷ்டம் ஏற்பட்டு விடக்கூடாது. எடுக்கிறவங்களும் அதை தெளிவாக பண்ணணும், ஒழுங்காக பண்ணணும். அதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் மிக விரைவாக பண்ணிவிட்டு பணியாளர்களுக்கு டாஸ்மாகில் இருக்கிற பணியாளர்களுக்கு இருக்கிற பணிச்சுமையை கண்டிப்பாக அவர்கள் அதிலிருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதில் அவங்களுக்கு எவ்வளோ சிரமங்கள்ங்கிறத நாங்கள் முழுசாக உணர்ந்திருக்கிறோம். அதை அதிகாரிகளுக்கு சொல்லி அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. பேச்சுவார்த்தையின் பொழுதும் இந்த கருத்தெல்லாம் சொல்லப்பட்டு அதுக்கு உத்தரவாதமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, கோர்ட் சொல்லியிருக்காங்க. அதில் எந்த அளவுக்கு நாங்கள் முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு கோர்ட்டுக்கு அவங்க அட்வொகேட்ஸ் அதை பேசிடுவாங்க. ரஜினி அரசியல் கட்சி தொடங்குறத திமுக மிரட்டி தடுத்துருச்சுன்னு சொல்லி தாவேக நிர்வாகி பேசியிருக்காரு. இது அவர் அன்புக்குரிய மரியாதைக்குரிய ரஜினி அவர்கள் சொல்ல வேண்டிய விஷயம். இவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ எனக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பு வருதுனாக்க நான் சொன்னா தான் அது ரைட்டு. நீங்கள் சொல்லிட்டு இருந்தால் எப்படி ரைட்டு? அவர் எவ்வளோ அன்பாக இங்கே இருக்கிறாரு, அவர் எப்படி இருக்காருங்கிறது எல்லாரும் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். இந்திய கூட்டணியில் சேரப்போவதா ஒரு செய்திகளாக வெளியே வந்திருக்கு சார். அப்படி இந்திய கூட்டணிக்கு விஜய் அவர்கள் போயிட்டார் அப்படின்னா திமுக தோல்வியடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. திமுக என்ன மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் அந்த சந்திக்கிற வலுவோடு இருக்கிறது. திமுகவுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது. எனவே எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டாலும் அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளுகிற சக்தி இந்த கூட்டணிக்கு உண்டு, எங்களுடைய தோழமை கட்சிக்கு உண்டு, எங்களுடைய கழக நிர்வாகிகளுக்கு உண்டு. நாங்கள் 5 ஆண்டு காலமாக செய்த அந்த பணியை மக்களிடத்தில் கொண்டு போய் நாங்கள் சேர்ப்போம். அவர்கள் அதிலே எப்படி முடிவெடுக்கிறார்கள் என்பது கண்டிப்பாக திமுகவுக்கு இதற்கு முன்னாலே இருந்த அந்த வெற்றியை விட நாடாளுமன்றத்தில் இருந்த வெற்றி, உள்ளாட்சி அமைப்பில் இருந்த வெற்றி, சட்டமன்ற தேர்தல் 2021 இருந்த வெற்றி, இடைத்தேர்தலில் இருந்த வெற்றி, இடைத்தேர்தல் கூட நீங்கள் எல்லாம் வேறு மாதிரி கூட யோசிச்சிங்கல்ல, இடைத்தேர்தலில் இருந்த வெற்றி. எனவே அதையெல்லாம் பெரிய வெற்றியாக இது வரும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லுவேன்.